குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம இன்றைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸோட இன்ட்ரடே லெவல் ட்ரேட் ஆனதை நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா யார் பண்ணீங்க, லாபம் பண்ணிங்களா இல்லையான்ட்டு எனக்கு எந்த கமெண்ட்டும் வரல. நீங்கள் யாராவது இந்த ஆடியோவில் கேட்டு லாபம் பண்ணியிருந்தீங்களா, என்னுடைய ரெசிஸ்டன்ட் லெவலை தொட்டு ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் போடுங்க, எனக்கும் கேட்க சந்தோஷமாக இருக்கும். நான் ஏன் அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிஃப்டி 50 ஒரு 11:15 நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,683 நான் சொல்லியிருந்தேன். அதை டச் பண்ணிவிட்டு உடனே ரீபவுண்ட் ஆச்சு. 11:15 11 வரையும் அது கீழே தான் இருந்தது. ஒரு ஷேருக்கு மினிமம் 1000 வந்திருக்கும், மேக்ஸிமம் 2000 வந்திருக்கும். ஏன்னா அவன் 60-65 பாயிண்ட் கிட்ட டவுன் ஆனான். அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்ட உடனேயும் கீழே தான் வந்தது. ஸோ மினிமம் ஒரு 1000 வந்திருக்கும் ஒரு ஷேருக்கே, இல்லைனா 1500 வந்திருக்கும். நான் எடுத்திருந்தேன் அந்த இடத்துல, எனக்கு 2700 வந்தது. நான் ஒரு ஷேர் எடுக்கலை, 2 ஷேர் எடுத்திருந்தேன். எனக்கு ஆணி அடித்த மாதிரி தோணும், இந்த ரெசிஸ்டண்ட்டை அவன் தொட்டால் கண்டிப்பாக ரீபவுண்ட் ஆகும். நான் ஆல்ரெடி இந்த போன இதுலேயே சொல்லியிருப்பேன், அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டானா கண்டிப்பாக ஒரு ரீபவுண்டு கிடைக்கும் அப்படின்னு நான் கன்ஃபார்மாக சொல்கிறதே இந்த ஒரு ரீசனுக்கு தான். நம்ம ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். இந்த மாதிரி ரெசிஸ்டண்ட்டை வரும்போதெல்லாம் நம்ம ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் நம்ம ப்ராஃபிட் கண்டிப்பாக பிடிக்கலாம். நிஃப்டி 50ல் இன்றைக்கி லாபம் ஈட்டுறதுக்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அதே மாதிரி சென்செக்ஸ், அதுவும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 81,006 தொட்ட உடனேயும் இறங்கினான். அது நல்லாவே இறங்குச்சிங்க. 81,006 இருந்து 80,808 வரையும் ஒரு 200 பாயிண்ட் கிட்ட சாலிடாக இறங்குச்சு. இதை யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இதில் சென்செக்ஸில் லாபம் பண்ணியிருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் யாராவது லாபம் பண்ணியிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டி 50யும் சென்செக்ஸும் நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்லேயே பக்காவாக ப்ளே ஆச்சு. எனக்கு ப்ளே ஆச்சு. நான் இன்றைக்கி லாபத்தில் தான் வெளியே வந்தேன், எனக்கு சந்தோஷம்தான். அது மாதிரி நீங்களும் லாபத்தில் வெளியே வந்திருந்தால் எனக்கு இன்னமும் ரொம்ப சந்தோஷம்தான். இன்றைக்கி இந்த HDFC மட்டும் கொஞ்சம் கை கொடுத்துருந்துன்னா நம்ம நிஃப்டி 50எல்லாம் சரியான மூமெண்ட் போயிருக்கும் அப்சைடில். அவன் இன்றைக்கி டவுன் ஆகிட்டான். அந்த 2000க்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அவன் கொஞ்சம் வீக்காக முடிஞ்சிருக்கான். அவன்லாம் நான் இன்றைக்கி ஏறிந்தானா இன்றைக்கி எப்படியும் ஒரு 24,850 போயிருப்பான். ஒரு வழியாக இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 ஒரு 157 பாயிண்ட் ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்கு. அது வரையும் சந்தோஷம்தான். ஏன்னா 5 வீக்காக டவுன்லேயே க்ளோஸ் ஆகிட்டே இருந்தான். இன்றைக்கி மண்டே ஃபஸ்ட்டு நாள் ஒரு 157 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கான். ஏன்னா இதுக்கு மேலே நிஃப்டி அந்த ப்ரீவியஸ் க்ளோசிங் 24,572க்கு கீழேலாம் க்ளோஸ் ஆனானா கண்டிப்பாக நிஃப்டி 24,000 தொட்டுட்டு தான் மேலே வந்திருக்கும். அங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட்டுக்கு கண்டிப்பாக கீழே இறங்க தான் செஞ்சுருக்கும். ஏன்னா அது ஃப்ரீ ஃபால் ஜோன், அங்கே ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது ஏன் ஃப்ரீ ஃபால் ஜோன் அப்படின்றது. அதனால் இன்றைக்கி எப்படியாவது அதை ஏற்றணும்னு ஏற்றிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிஃப்டி 50ல் இருக்கிற ஈக்விட்டி ஷேர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கு. HDFCயை தவிர ஆக்சிஸ் பேங்க் ஏறி இருக்குது, ICICI பேங்க் ஏறி இருக்குது, ரிலையன்ஸ் ஏறி இருக்குது, எல்லாமே ஏறி இருக்குது. மேஜர் ஹெவி வெயிட்டு இந்த HDFC மட்டும் அவன் ஏறலை. TCS ஏறி இருக்குது, இன்ஃபோசிஸ் ஏறி இருக்குது. அதனால் அவன் இன்றைக்கி பட்டையை கிளப்பி ஒரு 157 பாயிண்ட் போயிட்டான். அது ஒரு நல்ல விஷயந்தான். அதே மாதிரி சென்செக்ஸும் ஒரு 415 பாயிண்ட் இன்றைக்கி ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்கு.
அவனோட க்ளோசிங் வந்து 81,018 க்ளோஸ் ஆகிருக்கான். இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் இதுதான் நண்பர்களே. நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் நாளைக்கு எப்படி இது இன்ட்ராடே லெவல், இன்றைக்கி ஒருவேளை யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் நல்லா ப்ளஸில் முடிஞ்சால் நமக்கு லாபகரமாக நாளைக்கு காலையிலேயே ஒரு கேப் அப் கிடைக்கும். இல்லை லாஸ்ட் வெள்ளிக்கிழமை ஆன மாதிரியே அவன் மறுபடியும் டவுன்லேயே முடிஞ்சானா நமக்கு மறுபடியும் டவுனில் தான் முடியும். எது ரிஃப்ளெக்ட் ஆனாலும் நம்மளோட நிஃப்டியில் அது காட்டிடும். நம்மளோட நிஃப்டி 50 நாளைக்கு அப் சைடில் ஓப்பன் ஆக போதா டவுன் சைடில் ஓப்பன் ஆக போதான்றதை நம்ம நாளைக்கு காலையில் 6:30 மணிக்கு தெரிஞ்சிடும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்ட்ராடேயில் ப்ளே பண்ண வேண்டியது தான். சப்போஸ் ஒரு 50-60 பாயிண்ட் எல்லாம் நிஃப்டி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா அதோடய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து 24,774 தான். இதுதான் அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் தான். இது இங்கே போனால் கொஞ்சம் செல் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு கேப் அப் ஆகும்போது அந்த எந்தூசியாசத்திக்ஸ் அதுலேயே மார்க்கெட் என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் மேலே போகும். அந்த செகண்ட் சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 24,930 இருக்குது. இந்த 24,930 அவன் கட் பண்ணான்னா 25,046 தான். ஏன்னா ஒரு நிஃப்டி அதிகபட்சமாக ஒரு 300 பாயிண்ட் ஏறுதுன்னு வச்சுங்க, நம்ம போட்ட இந்த 25,046 வந்துடுது. ஆனால் 300 பாயிண்ட் ஏறுவானான்னா அது கஷ்டம்தான். ஏன்னா 25,046 போனால் அங்கேருந்து செல் ஆஃப் ஆகிடும். ஆனால் 24,930 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அது நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடியுதுன்ற ஒரு நிலைமையை பார்க்கணும். எடுத்தவனையுமே இவெல்லாம் டப்புன்னுலாம் போகவே மாட்டான். ஒருவேளை நாளைக்கு நிஃப்டி 50 வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருக்குது அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது 24,684. இது ஒரு சின்ன மைனர் சப்போர்ட் தான். ஒருவேளை கேப் டவுன்லாம் ஆச்சுன்னா இது கீழே தான் அது ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம அதை பற்றி கவலை வேணாம். ஆனால் ஒரு மைனர் சப்போர்ட் அங்கே இருக்குது 24,684. அந்த சப்போர்ட்டை உடைச்சானா 24,464. இது மேஜர் சப்போர்ட். இதெல்லாம் அவன் உடைக்கிறதுனா உடைச்சானா கூட அங்கேருந்து ரீபவுண்ட் ஆகும். ஒருவேளை அங்கேயே அவன் ஹோல்ட் ஆகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக டவுன் சைடில் உடைச்சிருவான். அது எது வரையும் போகும்னா 24,361 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நாளைக்கு நிஃப்டி 50 சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 3 சப்போர்ட் சொல்லியிருக்கேன். ஒரு மைனர் சப்போர்ட் 24,684. ஆனால் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு பார்த்தா 24,464. மூணாவது 24,361. இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே வரும்போது நிஃப்டி 50 நீங்கள் ஒரு இந்த மணியை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா வெயிட் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த பேப்பர் ட்ரேடுன்னெலாம் சொல்லுவாங்கள்ல, அது பண்ணுறதுனால ஒரு நாலேஜும் கிடைக்காது. நான் அனுபவப்பட்டவன் சொல்கிறேன். அதெல்லாம் நான்லாம் பண்ணி பார்த்துட்டேன். அதாவது பணத்தை கட்டிட்டு ஆடுறது, அதோட வலி, அதோட பெயின், அதோட சைக்காலஜி அதெல்லாம் அந்த பணத்தை பேஸ் பண்ணி வரும்போது தான் வரும். பேப்பர் ட்ரேடில் அது நமக்கு அந்த ஃபீலிங்கே இருக்காது. ஓகேங்களா? பணத்தை கட்டிட்டு ஆடும்போது தயவு செஞ்சு சொல்கிறேன், ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணுங்கள். உங்களால் ஒரு நாளைக்கு இழக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவோ அதை ஸ்டாப் லாஸாக வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய அட்வைஸ். ஏன்னா மார்க்கெட்டு செவ்வாய்க்கிழமையோடு முடிஞ்சிட போகிறது கிடையாது. நம்மெல்லாம் செத்தா கூட மார்க்கெட் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட்டில் லாஸ்ட் வரையும் வரணும்னா அதுக்கான ஒரு கணக்கு போட்டு வைக்கணும். இவ்வளோ தான் லாஸு, இவ்வளோ தான் லாபம் அப்படின்ட்டு. நான் அதிகபட்சமாக 2 ட்ரேட் ஆடுவேன். அதுலேயே 2 ட்ரேட்லேயும் லாஸ் வந்தால் க்ளோஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். அது என்னுடைய ஃபினான்ஸை பொறுத்து தான் அது. நான் அதை 2 ட்ரேட் ஆடுறது. சில பேருக்கெல்லாம் அது கணக்கே இருக்காது.
நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எல்லாம் எடுக்கும்போது ஜஸ்ட்டு கேர்ஃபுல்லாக இருந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற காசு ஏனோ தானே எவனோ வழியில் போகிறவங்களாம் கொடுத்தது கிடையாது. நம்மளாம் ஓனாக சம்பாரிச்சிருப்போம், இல்லைன்னா நம்ம பேரண்ட்ஸ் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. நான்லாம் ஓனாக தாங்க சம்பாரித்து வந்திருக்கேன். அந்த விஷயத்தில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னமும் ஃப்ரீயாக இருக்கும் போது நான் இந்த ட்ரேடிங் பண்ணுவேன். நான் ஒரு 9 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மணி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நைட் ஷிஃப்டெல்லாம் பார்த்து சம்பாதிக்கிற பணம் தான். ஆனால் அதை அவ்வளோ சீக்கிரத்தில் நான் இழக்க விட மாட்டேன். இழந்ததே போதும். அதை இப்போ மீட் எடுக்கிற அந்த ப்ராசஸில் தான் நான் இருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங்னாவே எல்லோரும் பணம் இழக்கிற இடம் தான் சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உண்மை தான். அது எப்போ உண்மைன்னா, நமக்கு சரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் தெரியாமல் கண்ட இடத்துல போய் ப்ளே பண்ணும் போது அது நமக்கு எப்போவுமே லாஸாக தான் முடியும். இது 100க்கு 100 உண்மை. ஸ்டார்டிங்கில் எல்லாருமே லாஸஸ் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் அந்த லாஸை எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த அனுபவ அறிவுன்றது ஒவ்வொருத்தரும் அடிபட்டால் தான் தெரியும். நான் அடிபட்டு வந்தேன், அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது நம்ம சென்செக்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குது. அது 80,665 80,343 இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் கீழே உடைச்சானா 80,028 தான் அதுக்கு செகண்ட் சப்போர்ட்டு. மூணாவது சப்போர்ட்டு 79,578. இந்த 3 சப்போர்ட்டுக்குள்ளே தான் நாளைக்கு சென்செக்ஸ் வந்து ப்ளே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நாளைக்கு நிஃப்டிக்கு 50 கேப் அப் ஆச்சுன்னா இவனும் தான் கேப் அப் ஆவான். அப்போது கேப் அப் ஆச்சுன்னா இவனுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் எதுன்னா, இன்றைக்கி இந்த 81,273 இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ரெண்டாவது வந்து 81,537. மூணாவது ரெசிஸ்டன்ட் வந்து 81,862. எப்போவுமே சென்செக்ஸ் மட்டும் ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு நம்ம எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அவன் ஹை வெலட்டைலான ஒரு இண்டெக்ஸு. இறங்கிக்கணும் கண் இமைக்கிற நேரத்தில் 300-400 பாயிண்ட் இறங்குவான். அதனால் அவனை மட்டும் எப்போயுமே ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். ஆனால் சொன்ன சப்போர்ட்டும் ரெசிஸ்டண்ட்டும் அவன் வந்து தொட்டானா கண்டிப்பாக ரீபவுண்ட் ஆகும். இன்றைக்கி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 81,006 தொட்டவனையும் 80,808 வரையும் போனான். 203 பாயிண்ட்டோ என்னமோ லாஸ் கீழே இறங்குச்சு. அந்த இடத்துல எப்படியும் ஒரு மினிமம் ஒரு 2,000 சம்பாரிச்சிக்கலாம் ஒரு ஷேர் வாங்கியிருந்தா. கரெக்டுங்களா? இந்த மாதிரி தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த லெவல்லாம் வரும்போது உன்னிப்பாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும். சிஸ்டத்தில் இருந்தீங்கன்னா சிஸ்டத்தை விட எனக்கு மொபைல் தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா மொபைல் தான் நல்லா நமக்கு கையில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணி பழக்கமாக இருக்கும். அதனால் மொபைலில் வாட்ச் பண்ணுங்கள், டக்குன்னு போட்டு லாபத்தை எடுங்க. குறிப்பிட்ட அளவு ஸ்டாப் லாஸ் வச்சு கொஞ்சமான லாஸ்லேருந்து வெளியேறுங்க. இதுதான் நான் உங்களுக்கு இந்த ஆடியோவில் சொல்லக்கூடியது. நாளைக்கு இந்த லெவல்லாம் வரும்போது நீங்கள் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சென்செக்ஸ்லேயும் இந்த நிஃப்டி 50லேயும் ப்ராப்பராக எடுங்க. இந்த மணியை மட்டும் எடுங்க. ப்ராஃபிட் வரலைன்னா ஏன்னு கேளுங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது. இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடியுதோ அதை பொறுத்து நமக்கு கேப் டவுனா கேப் அப்பா அப்படின்றது தெரியும். இதை வச்சு தான் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டையும் போட்டிருக்கேன். இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகணும்னு நான் நம்புகிறேன். அப்சல்யூட்லி 100% நம்புகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
நீங்கள் எந்த ஒரு ஷேரை எடுக்கிறதுக்கு முன்னாடியும், ஐ மீன் இன்ட்ராடே ஆப்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் டிசிஷனை எடுங்க. பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் எடுங்க. இல்லைன்னா அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுறது எப்போவுமே நல்லது தான். ஒரு ப்ராஃபிட் பெறணும்னா அதுக்காக தவம் இருக்கணும். ஒரு ரூ. 1000 ஒரு ரூ. 2000 ஒரு நாளைக்கு யார் கொடுப்பா சார் நமக்கு? யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மார்க்கெட் நமக்கு கொடுக்கும். ஆனால் அந்த மார்க்கெட் எப்படி கொடுக்கும்னா, நம்ம அதுக்கு காத்து கிடக்கணும். அந்த லெவல் வர வரையும் நம்ம காத்து கிடக்கணும். அந்த லெவல்லாம் வந்தோன்னா நீங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ வருஷமாக இருப்பீங்க. அந்த லெவல் வரும்போது எத்தனை கேண்டில் ரீபவுண்ட் ஆகிருக்கு. நான் சொல்கிறது உண்மை தானே? ரீபவுண்ட் ஆக தானே செய்யுது. அந்த சப்போர்ட்டு அந்த ரெசிஸ்டன்ட்லாம் தொட்ட உடனேயும். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ப்ளே பண்ணணும். அப்போது நம்மளோட லாஸஸும் பெரிய லெவலில் இருக்காது. ஓரளவுக்கு போன உடனே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் சில பேரோட மைண்ட் செட் வேறையாக இருக்கும். கெயினை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு லாபத்தில் இருக்கும். அது சில நேரத்தில் அவங்களுக்கு இன்னும் அதிகமாக லாபம் கிடைக்கும். இன்னும் இருக்கிற லாபமும் மொத்தமாக வலிச்சிக்கிட்டு போயிடும். நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு தேவை இன்றைக்கி இன்ட்ராடே ஆப்ஷன் ஆடுறோம்னா இன்றைக்கி எனக்கு லாபம் வேணும். ஒரு 1000 வேணும். இல்லை ஒரு 1500 வேணும். அந்த மாதிரி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ளே பண்ணணும். அப்படி ப்ளே பண்ணால் தான் லாஸஸையும் அதுக்கு கீழே குறைச்சி நம்மளால் நிர்ணயம் பண்ண முடியும். இதை தான் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு வேல்யூபிளான அட்வைஸ். நீங்கள் இந்த லெவல்லாம் வரும்போது ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஓன் டிசிஷனை எடுத்துகிட்டு ப்ளே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.